வணக்கம். திஸ் இஸ் மது. வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் ரைஸ். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 250 ml தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. சோக் பண்ணுறதுனால பருப்பு நல்லா மசிஞ்சு வரும். நமக்கு வெந்துச்சுன்னா மசிஞ்சு வரும். ரைஸுமே நல்லா குலைவாக வரும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கிட்டு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது பீல் ஆஃப் பண்ணிவிட்டு, கேரட் துருவுறதுனால துருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட ஜீரா பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஜீரா பவுடர் தீர்ந்து போச்சு, அதனால ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. எப்போதுமே கேரட்டை துருவி சேருங்க. துருவி சேர்க்குறதுனால நமக்கு மசிஞ்சு வரும். இது பீஸாக போடும்போது நம்ம அரைக்கும் போதோ ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணும்போதோ திட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டுட்டு ஒரு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் விடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு குக்கருக்குமே விசில் வந்து மாறுபடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விசில் வந்து நமக்கு எப்போதுமே நிறையா தண்ணி வெளில வரும். தண்ணி வெளில வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் வரைக்குமே அப்படி தான் நமக்கு வரும். கடைசி விசில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ட்ரையாக வரும். சுத்தமாக தண்ணி வெளிலையே வராது. அந்த விசில் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் விசில் மட்டும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வீடியோவில். பாருங்கள். பார்த்திங்கனாலே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ தண்ணி வெளில வருது. பார்த்திங்களா, இவ்வளோ தண்ணி வெளில வரும். ஸோ ஆனால் கடைசி விசில் பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாகவே தண்ணி வராது. 6 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 பல்ஸ் மோடு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். கொஞ்சோண்டு நெய் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.